ஒரு 4 நாளுக்கு முறுக்கு குடியா. முறுக்கு திங்கிற? என்ன பண்றது, உன் கடை முறுக்க தின்னு பழகி தொலைச்சிட்டேன். ஐயோ ஐயோ. ஆனா நீ மிகப்பெரிய ஆளியா. ஒரு சாதாரண பெட்டி கடையை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி கொண்டாந்த குண்டே பிடுங்கி அது அவன் மேல எரிஞ்சு கொண்டா பத்தியா? இது எப்படிப்பட்ட விஷயம்? டெல்லி பூரா ஓம் பேச்சு தாயா. ஏன் சார்ஜ் புஷா உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரா? புஷ் கூப்பிடுவார் பாரு. என்னையா சொல்ற? ஆமையா, எங்க பார்த்தாலும் எந்த பத்திரிக்கை பார்த்தாலும் ஓம் பேரு தானே. பின்ன மிகப்பெரிய யோகாரன். அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும்யா. ஆமா ஆமா, தைரியமா செஞ்சல. திறமை வேணும், ஆனா அதை காப்பாத்துறதுக்கு உசுறு வேணும்ல. யார் உசுறு? ஓ உசுறுதான். ஏன் உசுருக்கண்டா? என்ன நீ கொன்னது சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மிகப்பெரிய தீவிரவாதியா. எந்த நேரமும் உசுறு கிஞ்சாமிங்க. கிஞ்சாமிங்காமா? ஆமா. டேய், மூஞ்சி முகரையும் பாரு. ஒரு மனுஷன் ஏதாச்சும் சாதனை பண்ணானா அவனை தட்டி கொடுத்து பாராட்ட பழகுங்களா? உடனே 4 பேர் பயமுறுத்திய கொல்ல பாக்குறீங்க. போயா. போறேன். ஏதோ முருகு கொடுத்தாயின்னு முக்கியமான யோசனையை சொல்ல வந்தா என்னை கிறுக்கு போய் நினைச்சு போ சொல்றாயில. ஓ இஷ்டப்பா, ஓ இஷ்டம். நீ கிஞ்சாமிங்க தான். ஓவரா பயமுறுத்திட்டு போறானே. எது கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம். யாராவே அவன மாதிரியே வர்றா? ஒருவேளை இருந்தாலும் சொல்லு பழிக்குமோ? இதான் இந்த கடைக்கு ஓனரா? ஆமாங்க. எத்தனை வருஷமா கடை நடக்குது? நான் ஒரு 7-8 வருஷமா வச்சிருக்கேங்க. இங்க நிறைய பேர் வந்து போவாங்களோ? வர்றாங்க. இந்த காலேஜ் தான் இங்க வந்து போகுது. இது இதுதான் காலேஜா? ஆமா, இதுதான் காலேஜுங்க. எத்தனை பேர் படிக்கிறாங்க? அது ஒரு 1000 பேர் படிக்கிறாங்க. 1000 பேரா? ஓகே சரி. திருவண்ணாமலையில் எத்தனை மணிக்கு கிளம்புது? அதே திருவண்ணாமலையில் என்ன கேட்டுக்க? ஏன்பா திருவண்ணாமலையில் எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னு கேட்டேன். சாயங்காலம் 7:30 மணிக்கு கிளம்புது. அப்படியா? இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ்? நெல்லை 9 மணிக்கு புறப்படுது. ஓஹோ, அப்ப கோயம்புத்தூருக்கு எத்தனை மணிக்கு வண்டி? கோவையா? புளு மவுண்டன் வந்து 8:30, சேரன் 9. 9 சேரன் 9 மணிக்கு நம்ம வராது. சரி, இந்த வைகை வைகையா? உன்னதான்பா கேக்குறேன். வைகை எப்ப புறப்படுது? வைகை இந்த புறப்பட்டுச்சுடா. இவர் யார் தெரியுமா? யார் தெரிஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கா? தீவிரவாதிங்க. தீவிரவாதி இல்லையா, பேங்க் ஆபீஸ். வாங்க வாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? பேங்க் ஆபீஸரா? நீ இந்த கடைக்கு லோன் கட்ட அப்ளை பண்ணிருந்தல? ஆமா. அது சம்பந்தமா இந்த கடை எத்தனை வருஷமா வச்சிருக்க, எப்படி பிசினஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன கார்ல உட்கார வச்சுட்டு அவர் முன்னாடி நடந்து வந்தாரு. அப்ப ஒவ்வொரு ஊருக்கு ரயில் எத்தனை மணிக்கு போகணும் ஏன் கேட்டாரு? உன் கடை மட்டும் இல்லையா, தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு ஊரா போய் என்கொயரி பண்ணிட்டு வரணும். அதான் ஒரு வேலை. அதுக்குள்ள இந்த நல்ல மனுஷனை போட்டு இப்படி அடிச்சுட்டேயா? தெரியாம பண்ண சார். சார் என்ன மன்னிச்சுங்க சார். உனக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லடா, இந்தியால எந்த மூலைக்கு போனாலும் பேங்க் லோன் கிடைக்காதா? உன் பேரை சொல்லிட்டு வர எந்த ஆளுக்கும் உன் பேங்க் லோன் கிடைக்காதா? போய் வெந்நீர்ல குடிங்க. லோன் கொடுக்க வந்தவனையாடா கொலையா கொண்டீங்க. ஐயோ நான் தான் கொள்ள சொன்னா தீர அந்த போச்சே. போச்சா 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 போச்சா. ஐயோ ஐயோ போச்சே போச்சே எல்லாம் போச்சே. அவன மாதிரியே வந்து அவன மாதிரியே கேள்வி மேல கேள்வி கேட்டனாலதான் சந்தேகப்பட்டு அடிச்சேன். இப்ப என் பொழப்புக்கு நானே ஆப்பு வச்சுட்டேன். ஆண்டவா போச்சே 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 போச்சே. ரம்யா வா சாப்பிட, மாமாவும் வந்துட்டான். ஐயோ சிகரெட் நாத்தம். ஏன் மாமா நீ எனக்கு மாமாவான? நீ மட்டும்தான் சிகரெட் நாத்தத்தை பத்தி பேசாம இருந்த, நீயும் பேச ஆரம்பிச்சிட்டியா? ஏங்க நீங்களும் வாங்க. நம்ம ஹிஸ்டரி மேடம் கிளாஸ் எடுத்தாலே பயங்கர அறுவடி. ஆமாடி செம இங்கிலீஷ். அதுக்கு மேல இப்பவாது வந்தியே.
இந்த அப்படி ஏய் இந்தா ஏய் எங்கடி என் பைக் சாவி என்ன ஃபாலோவா போ போ அங்கங்க ஃபிகரை தான் ஃபாலோ பண்ணுவாங்க இங்க ஃபிகரே ஃபாலோ பண்ணுது சம்திங் ஸ்பெஷல் தாண்டி இனிமே அடிக்கடி ஹோம்வொர்க் பண்ண வேண்டியதுதான் டாடி ஹாய் டாடி ஹாய் ஜோதி டாடி என்னடா விஷயம் ஹலோ ஓகே யா 1 minute could you hold on என்னடா ஏதாவது முக்கியமான விஷயமா டாடி நான் நாளைக்கு உங்ககிட்ட பேசுறேன் are you sure yeah I don't want to disturb you now okay bye சொல்லுங்க என்ன பெட்டியோட நிக்கிறீங்க ஊட்டில இருந்து போன் வந்தது அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம் அதான் பார்த்துட்டு வரலாம்னு புறப்படுறோம் டேய் பிரசாந்த் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது ஏன் உன் செல் ஒர்க் ஆகலையா செல் ஆஃப் பண்ணிருந்தது அதான் நீயும் வாயே எங்களோட அம்மா நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா நான் உங்களை பார்க்க கூடாது அதனால நீ போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ண வரேன் பிரசாந்த் டேக் கேர்ப்பா பை அங்கிள் ஜோதி இந்த உலகத்துல தான் இருக்கியா அப்படி என்ன யோசனை ஒண்ணுல டாடி உங்ககிட்ட ஒரு மேட்டர் பேசணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப அதுக்கு அவசியம் இல்லைன்னு தோணுது இத பாரு உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொன்னா போதும் ஓகே இப்ப வாக்கிங் போலாம் வா என்னென்ன எனக்கு